அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா என்று பகவான் ரமண மகர்ஷிகள் அக்ஷரமணமாலையில் பாடியுள்ளார். அருணாச்சலம் என்ற ஒரு வார்த்தையை கேட்டு 16 வயது பாலகனாக மதுரையை விட்டு கிளம்பி அருணையை வந்து அடைந்தார். இது 1891 வருஷம் நடந்தது. அதன் பிறகு 1950 வரை அவர் நர உடலில் இருந்தபொழுது இங்கேயே இருந்து ஆன்மீக ஒளியையும் ஆன்மீக அமைதியையும் பரப்பி ஒரு மகத்தான ஆன்மீக சேவையை அவர் செய்தார். அதை தொடர்ந்து அவரது சன்னிதான மகிமை, அவருடைய இருப்பு இன்றும் உணரப்பட்டு பலவிதமான மக்களை பல நாடுகளிலிருந்தும் பல தரத்தினரென்றும் வரவழைத்து ஆழ்ந்த அமைதியை அளித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்தாபித்த ஆசிரமத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 12 வருஷங்களுக்கு அப்புறம். இதற்கு முன்னால் 2013 நடந்தது. இப்பொழுது இது அதிவிமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இசைஞானி இளையராஜா அவர்கள் பகவானை பற்றி நிறைய பாடல்கள் புனைந்து இசை அமைத்து பாடியுள்ளார். அதில் காரணம் இன்றி கண்ணீர் வரும் உன் கருணை விழிகள் கண்டால் காரணமின்றி கண்ணீர் வரும் என்று அந்த கருணை விழியை பற்றி பாடியுள்ளார். பகவானின் கருணையான ஒரு பார்வையானது அனைத்து மக்களையும் ஈர்த்து அவர்களை ஆன்மீக பாதையில் அமிழ்த்த வல்லமை உடையது. பகவானின் ரமண மகர்ஷிகளின் திருவடிகளை நாம் பணிந்து அவருடைய அருளை பணிந்து வேண்டி நாமும் ஆன்மீக லாபம் அடைந்து பிறவா பெருநிலையை அடைவோமாக. அருணாச்சல ரமணா.